நான் உண்மை, விழிப்பு, ஆனந்தம். நான் தூய புத்தமனம். இந்த உலக காரியங்களோடு எனக்கு என்ன சம்பந்தம்? எல்லா உலக காரியங்களும் மாயைதான். யாரோ விமர்சனம் சொல்லினாலும் பாராட்டினாலும் எனக்கு பாதிப்பு இல்லை. நான் நித்தியன் மகன். இதுதான் என் சொந்த அனுபவம், எப்போதும் நிலைத்திருக்கும். இந்த பெரிய ஆன்மீக சக்கரத்தை சுழற்றும் பணியில் நான் உங்களுக்கு உதவ விரும்புகிறேன். உலகத்தின் எல்லையிலும் ஆன்மீக கொடி பறக்க பார்க்க விரும்புகிறேன். அதுக்காக உங்களை தனியாக சந்திக்க ஆசைப்படுகிறேன். பண்டிட் மான்சாரம் சாஸ்திரி, நீங்க செய்த அதிசய பணி அருமைதான். இப்போ உலகம் முழுவதும் பொய்தான். அப்படி என்றால் எந்த உலகத்தின் காட்சி வரம்பில் நீ மதிய கொடி பறக்க விடணும் என நினைக்கிற? உலகம் முழுவதும் பொய்யானது என்றால் தனியாக என்னை சந்திப்பதால் என்ன ஆகும்? அப்போ தனிமை என்றால் என்ன, கூட்டம் என்றால் என்ன, எல்லாமே பொய்யே. நீ என்ன பைத்தியம் போல் பேசுறியா? ஆனா பண்டித மான்சராம் சாஸ்திரி காசிவாசிதான். காசிவாசியிகம் இதைவிட நல்ல எதிர்பார்ப்பு வேற எதுவும் இருக்க முடியாது. முதலில் நீ சொன்ன அவ்வளவு அற்புதமான வார்த்தைகள், ஆனா பின்பு தாளம்தான் தமக்குள்ள வெற்று தன்மையை வெளிப்படுத்தி விட்டது. ஒரு இளம்பெண் மனவியலாளரிடம் வந்து சொன்னாள், என்னை பாதிக்கிறதே என்னவென்றால் எல்லோரும் சொல்றாங்க நான் சரியில்லாதவள் என்று. ஆனா நான் ஏதாவது தவறு பண்ணவில்லையே. நான் எங்க போனாலும் யாரோ ஒருவரும் என்னை பார்த்து சொல்லறாங்க நான் சரியில்லாதவள் என்று. இப்ப என்னுடைய சரியில்லாததை என்ன குறை என்ன, நான் சரி பண்ணிக்கலாம் தயாராக இருக்க. என் வாழ்க்கை இவங்களால் கசப்பாகி போச்சு. மனவியலாளர் சொன்னார், அம்மா, முதலில் என் இடது பக்கத்திலிருந்து இறங்கி முன்னில் உள்ள நாற்காலியில் உட்காரு, அப்பதான் பேசலாம். பண்டிட் மான்சாரம் சாஸ்திரி, கொஞ்சம் உங்கள் ஞானத்தை பயன்படுத்துங்க. உங்களை பார்த்துதான் நான் மாடு பெரியதுன்னு சொல்ல ஆரம்பிச்சேன். அறிவுக்கு மேலானது மாட்டுதான். என்ன அழகான வார்த்தைகள் பயன்படுத்திட்டாய். எல்லாம் கடனுதான். நானும் சத்திய சிந்தனையும் ஆனந்தம். அண்ணா, எப்படித்தான் இங்கே வந்தாய்? ஏன் வந்தாய்? காஷியிலிருந்து இங்கு வரை தகுந்த சிரமம் எடுத்துக்கொண்டாய். மாயையில் பயணம் செய்ததற்கு எதுக்கு அவமானம் அடைந்தது? மாயை ரயிலில் அமர்ந்துட்டு மாயை டிக்கெட் வாங்கிட்டாய். பாதையில் மாயை உணவையும் எடுத்திருக்கிறாயே. எல்லாரும் மாயை வேந்துகளும் உன் பாதையில் வந்திருக்கும். கண்களை மூடிக்கிட்டு இருக்க வேண்டியிருக்கும். அங்குள்ள காஷி நகரம் உலகத்தில் ஒப்புமை இல்லாதது. நீங்க அந்த இடத்தை விட்டு இங்க வந்து விட்டீங்க. பூனாவுக்கு எப்படி வந்தீங்க? பூனாவில் சிங்காரமா காது பிடிச்சிருக்கு, பூனேன்னு. அதே சமயம் கழுதை தலைக்கு ராம் விளக்கு வளர்ந்த மாதிரி இங்க யாராவது ராம் விளக்கால் தட்டினால் அடிச்சு விடும் அந்த மாயை. நீங்க எங்க வந்தீங்க? நீ சொல்றீங்க நான் உண்மை, விழிப்பு, ஆனந்தம்னு. இப்ப என்ன குறை? நான் தூய புத்தர் விழிப்பு. உலக வேலைகளுக்கு என்ன புடை? எல்லாம் மாயையே. யாராவது கேலி பண்ணட்டும், பாராட்டு சொல்லட்டும், என்னை பாதிக்காது. நான் மரணமில்லாத மகன். என்ன சொல்லணும்? பண்டிட் மான்சராம் சாஸ்திரின்னு சொல்லணுமா? அல்லவா பண்டிதா கிளி சாஸ்திரி? அப்போ கடைசியில் எல்லாமே கிக்கி போச்சு. அப்படித்தான் இருக்கும். கோடி முறையும் மறைக்க முயன்றாலும் விடாம வெளியேறி போகுதுதான். யானையும் வெளியேறினாலும் வாளை பிடிச்சே போகுது. ஒரு பெண் தன் நோயுற்ற கணவனை கண்டுகொள்வதற்காக மருத்துவமனைக்கு சென்றாள். அவனுடைய நிலையை பற்றி கேட்டாள். கணவன் சொன்னான், காயம் குணங்கிடுச்சு, ஆனா இப்ப கால் வலிக்கும். மனைவி சொன்னாள், லல்லுவப்பா, பாண்டு பண்ணாதே, காயம் குணமடங்கிடுச்சுன்னா காலும் உடைந்து விடும். ஒரு பண்டிதன் திருமணம் பண்ணினான். அப்படி எல்லாம் பொய் மாதிரிதான். ஆனா இந்த பெண்ணை கூட அந்த பொய்யிலிருந்து விடுபடுத்தணும் என நினைத்தேன். அப்படியே கல்யாணம் பண்ணிட்டேன். கல்யாணம் ஆன பிறகு திருமண இரவில் ஞானம் ஏற்கனவே நிரம்பி இருந்தது. அப்படியே விவாதம் துவங்கியது. அவன் தன் மனைவிக்கு சொன்னான், காதல் கண்ணுக்கு குருட்டு என்று. அவன் சொல்றான், காதல் கண்ணுக்கு குருட்டு. அப்புறம் ஆடைகள் எடுத்து விட ஆரம்பித்தான். மனைவி சொன்னாள், அப்படின்னா சரி, ஆனா அயல்வர்கள் குருட்டி இல்ல, முதலில் ஜன்னல் பட்டாவ் எடுத்து விடு. ஒரு இளம்பெண் ஒரு ஞானியருக்கு வந்து சொன்னாள், ஐயா, நீங்கள் ஒரு பிரசங்கத்தில் சொன்னீர்கள் அகம்தான் பெரிய பாவம் என. ஆனா நான் கண்ணாடி பார்த்தேன், என்னை எப்படி அழகா இருக்கு என்று நினைக்கிறேன். அக்கப்பா அகம் நிறைய குவிச்சுக்குறேன். என்ன பண்ணணும்? ஞானி சொன்னார், குழந்தையா, புரியாமை பாவம் அல்ல. பண்டிட் மான்சாரம் சாஸ்திரி, ஓ காஷிவாசி கிளி, இந்த அறிவு குப்பையை எல்லாம் அகற்றுங்க. இதுல உன் சொந்த அனுபவம் ஒன்றுமில்லை, ஒரு சிறு அனுபவமும் இல்லை. கோபம் கூட வேண்டாம். இது என் சிவன் வடிவம். நான் இப்படித்தான் உடைக்கப் போகிறேன். பண்டிதர்களையும் நான் ஒருபோதும் விடமாட்டேன். நான் அவர்களை அன்பு செய்கிறேன். அன்பு குருட்டு. ஒரு பண்டிட் என் கைவசம் விழிச்சா, அப்போ நான் அவரோட கூட அதே மாதிரி நடக்கேன். ரத்தினத்துடன் நகைக்காரன் செய்வது போல, குத்துச்சண்டி எடுத்து துவங்க மாதிரி.
நல்லா வந்துட்டீங்க, தனியா பேசலாம், ஆனா முதலில் கூட்டத்தில் பார்த்துக்கலாம், இன்னும் தப்பிச்சிட்டா தனியா இறுதியில் பார்த்துக்கலாம். நீ என்ன சொல்ற? இந்த பெரிய வேலை நீ மத சக்கரம் சுழற்றுறதுன்னு. ஐயா, இந்த மாயை உலகில் எந்த வேலை முக்கியமோ மத சக்கரம் சுழற்றுவது மாதிரி வேலையோ இருக்கா? அண்ணா, இது எல்லாம் வாத்து விளையாட்டு. நான் எந்த மத சக்கரத்தையும் சுழற்றவில்லை. யாருக்கு இவ்வளவு சிரமம் வேணும்? இப்ப சக்கரத்தை மட்டும் சுழற்றியிரு, சுதர்சன் சக்கரதாரர் மாதிரியே ஆகியிரு. இல்லையா 24 மணி நேரம் புல்லாங்குழல் வாசிக்க அல்லது புல்லாங்குழலி சித்தராகிவிடு. எல்லாம் பொய்துதான். அப்ப சிரமம் எதுக்கு? யாருக்கு விடுப்பு வேணும்? எதிலிருந்து விடுப்பு வேணும்? ஏதாவது பிணைப்பு இருந்தால்தான் விடுதலை உண்டு. இங்க எந்த பிணைப்பும் இல்லை. மக்கள் எல்லாரும் ஏற்கனவே விடுதலை பெற்றவர்கள். இங்கே உட்கார்ந்திருக்கும் எல்லாருமே விடுதலை பெற்றவர்கள்தான். யாரோடாவது கேட்டாலும் யாரும் சொல்லுவார்கள், நான் உண்மை, அறிவு, ஆனந்தம்தான். நான் தூய புத்த மனசாட்சி. இங்கே ஒரு புத்தகுலம் இருக்கிறது. சில சமயங்களில் காஷியிலிருந்து ஒரு முட்டாள் வருவாரே, அது வேற கதையாம். அப்படியே ஒரு விதிவிலக்குதான். இல்லை, சம்பவம் எல்லாம் இங்கே எல்லாரும் ஞானி நபர்கள் அமர்ந்திருக்காங்க. இப்போ நீங்க பார்க்கலாம், இவங்க எல்லாம் இதை பார்த்து எவ்வளவு சந்தோஷப்பட்டிருக்காங்க. மீண்டும் மீண்டும் சொல்ல வேண்டாம், சொல்லினாலும் என்ன ஆகாது. ஒரு அம்மா 6 மணி பிள்ளைகள் இருந்தாங்க. எப்பவாவது எந்த பிள்ளை ஏதோ காரணத்தால அழுதா அவள் சமாதானப்படுத்தி சொல்லுவாள், பிள்ளையா, தவறு செய்த பின்னர் அழியக்கூடாது. ஒரு நாள் பிள்ளைகளின் சில்லெழுச்சியாலே அவள் பரவசமடைந்தாள். அவள் அழுதுவிட்டு சொன்னாள், குழந்தைகள் இல்லாததுதான் நல்லது, இப்படி குழந்தைகள் இருக்கணும் இல்லையா? அப்போ அவள் குட்டி மகளும் காம்ப்ளிமெண்ட் ஆரம்பிச்சனா, அம்மா பாரு, பிழை செய்தாலும் ஒருவன் அழுது கூட மாட்டான். அதே வேளையில் குழந்தையும் அடிக்கடி கேட்டுட்டு ஞானி ஆகிட்டாங்க. இப்போ காஷியில் இந்த வார்த்தைகள் காற்றோடே பறக்குது. எங்க போனாலும் உண்டே, நான் எப்போதும் இருக்கேன் மகனே, நினைத்து பாரு. விமர்சனமும் பாராட்டுமா என்னை தொட முடியாது. அப்போ என்னதான் உன்னை தொடுகிறது? ஏதாவது உன்னை தொடுகிறதா இல்லையா? இல்லையென்னால் என்னோட நெருங்கியிரு. அற்புதமான பெண்கள், ஒவ்வொருவரும் மற்றொருவரை விட பெரியவர். நான் உன்னது பின்னால் ஒருவரை வைக்கப் போகிறேன். அப்போ நீ உடனே சொல்லுவாய், ஹே அக்கா, விலகியிரு, தொடாதே. அப்போ நீ உணர்வாய், இப்போ விமர்சனம், புகழ் விட்டுவிட்டு ஒரு பெண்ணு கூட தொடினால் உன் வாழ்க்கை சிக்கலில் குழிக்கும். இந்த மாயை எங்கிருந்து வந்தது? என் அருகில் நிறைய தேவதைகள் இருந்தாள். சிறிய அடக்கமில்லாத தேவதைகள் இல்லை, சண்டிகள், பயங்கர தேவதைகள். சண்டிகரில் இருந்து வந்தவர்கள். நான் அவர்களை உன்னது பின்னால் வைக்கிறேன். அவர்கள் உன்னை காஷி வரை விரட்டி பிடிப்பார்கள். கால் தொடி குருவுக்கு நான் வணங்குகிறேன் என்ற மட்டும் அவர்களும் உன்னை மறக்க மாட்டார்கள். கிளிகள் மாதிரி மீண்டும் மீண்டும் சொல்லாதே, ஆளோட பேசு. என்னை மோசடியால் ஏமாற்ற முடியாது. இத்தகைய மோசடி காஷியில்தான் வேலை செய்கிறது. அங்கே மற்றவர்களும் கிளிகள் மாதிரி இருக்காங்க. காதலுக்கு ராதாவை போல ஒரு காதலி தனது காதலனுக்கு எழுதினாள். இப்போ நிலைமை அப்படியே. நான் எல்லா ஆண்களிலும் உன்னைத்தான் பார்க்கிறேன். அதான் இந்த பைத்தியக்கார நிலைமையில் என்ன பண்றேன்னு கேட்காத. நான் நெஞ்சில் ஏதோ ஒருவனோடு திருமணம் பண்ணிக்கிட்டேன். இப்போ ஒருவன் எல்லாரிலும் கிருஷ்ணரையே பார்க்கிறான். அப்போ கிருஷ்ணாவை காத்து நாற்கணக்கா பார்ப்பதற்கு என்ன பயன்? ராதா சார், எல்லாரும் கிருஷ்ணா ஒவ்வொருவரிலும் இருக்கேன்னு சொல்றாங்க. ஆனா அது எல்லாம் போய். அந்த கோபிகாஸ் தான் நம்ம கண்ணுல அவனே இருக்குன்னு சொல்றாங்க. கிருஷ்ணா துவாரகாவுக்கு போயிடுறப்போ அப்ப இவ்வளவு சத்தம் பண்ணினா ஆண்கள் எல்லாரும் இருந்தாங்க. அப்போ புல்லாங்குழல் வாசிக்கிறவங்க நிறைய பேர் இருந்தாங்க. யாரையும் பிடிச்சிட்டா போதும் சொல்லலாம், ஐயோ எங்க போயிடுற, ஹே நீ ஏண்டா இத்தனை நாட்களுக்கு பிறகு கிடந்த, வா கொஞ்சம் காதல் பண்ணலாம். எல்லாம் 4 கதைதான். கிருஷ்ணா ஒவ்வொருவரிலும் இருக்குன்னு சொல்லுது. நீங்கள் இந்த வீணான அறிவிலிருந்து விடுபடாதவரை பொருளுள்ள எந்த பயணமும் சாத்தியமில்லை. இந்த வாழ்க்கையில் என் பார்வையில் அறியாமை மனிதரை தவறான பாதைக்கு இழுக்கவில்லை, அறிவே மனிதரை வழிமறிக்கிறது. உபனிஷத்துகளிலிருந்து ஒரு வசனத்தை நினைவு கூட்டுகிறேன். நீர் அறிஞர்தான், படித்திருக்க வேண்டும், ஆனால் புரியாமல் இருக்கலாம். அறிஞர்கள் புரிந்து கொள்ள மாட்டார்கள். அவர்கள் வேலை படிப்பதுதான், யந்திரமாய். உபனிஷத்தில் உள்ள வசனம் இதுதான். அறியாமை தவறான பாதைக்கு இழுக்கிறது, ஆனால் அறிவு உன்னை இன்னும் பெரும் இருட்டுக்குள் அழுத்தும். அந்த மக்கள் எவ்வளவு அற்புதமானவர்கள் இருக்க வேண்டும். இப்போ உபனிஷத்துகளை எழுதிய அந்த ஞானி கட்சிக்கு போகணும்னா அவன் அங்கே போகவே முடியாது. அங்கே எங்க போற? கலாச்சாரத்துக்கு பேராபத்து வரும். உபனிஷத்திய ஞானியை கூட வாழ விடுமா? யார் சொல்றாங்க தெரியாம இருப்பது தவறுதான், ஆனால் அறிவு உன்னை இன்னும் பெரும் இருட்டுக்குள் அழித்தும். இதிலே எவ்வளவு பெரிய புரட்சி இருக்க முடியும்? ஏன் அறிவு தெரியாம இருந்ததை விட கூட இன்னும் பெரும் இருட்டுக்குள் அழிக்கிறது?
தெரியாம இருப்பவருக்கு குறைந்தது இந்த உணர்வு இருக்கு. நான் அறியாமையாயிருக்கேன். அதனால் ஒரு பணிவும் எளிமையும் சுலபத்தன்மையும் இருக்கு. அறியாமையில்தான் நல்லதுமா தூய்மையும் இருக்கு. கபடமோ பம்பரமோ இல்லை. அவன் சொல்றான், நான் எதுவும் தெரியலனா நான் எப்படி பெருமைப்படணும்? அறிவு வந்தால் அது அகங்காரம் கொண்டு வருது. வெறும் வெக்கமாயிருக்கும். நீ கற்றுக்கொண்டிருக்க வேத வேதாந்தங்களையும் மனசேத்திட்ட. இப்போ அதையெல்லாம் மீண்டும் மீண்டும் சொல்ற. ஒருவன் ஒரு கோழியை வாங்க போனான். ஏனென்றால் எதிர்ப்புறத்தமான ஒரு அறிஞன் அவன் வீட்டு முன்னாடி ஒரு கோழியை தொங்கவிட்டான். அது காயத்ரி மந்திரம் சொல்வதுக்கு. அவன் கெடுபான் போலி அவன் பக்கத்தில் உள்ள வாடிக்கையாளர்களும் போச்சு. வாடிக்கையாளர்கள் சொல்லுவாங்களே, மகாராஜா நீங்க என்ன புரிஞ்சு கொண்டிருக்கீங்க? அங்க பாருங்க, அப்படின்னா பெரிய பண்டிதர் இருக்காங்க. அவங்களோ கடைகளுக்கு கூட காயத்ரி மந்திரம் பாடுவாங்க. அப்போ அந்த பாவம் அவனும் புறா கடைக்கு சென்று சொன்னான், அண்ணா ஒரு புறா கொடு. காயத்ரி மந்திரத்துக்கு கூட போட்டியிடக்கூடிய புறா வேணும். அப்போ சொன்னான், எனக்கு அப்படி புறா இருக்கு. அது இந்துக்களை கூட பிடிச்சு வைக்கும், முஸ்லிம்களையும் பிடிச்சு வைக்கும். அப்படி பெரிய புறா. நிச்சயமா காந்திய புறாதான். அல்லாஹ் ஈஸ்வர் எல்லாம் உங்க பெயர்கள். கடவுள் எங்களுக்கு எல்லாருக்கும் அறிவு தரட்டும்.